தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக மத்திய குழு தற்போது சென்னை வந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது பாலவேல், புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு மேற்கொள்வதற்காக மத்திய குழுவினர் சற்று முன் சென்னை விமான நிலையம் வந்துள்ளனர். தென்மேற்கு வடகடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவண்ணாமலை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை, வேலூர் மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கடுமையாக பாதிக்கப்பட்டு அந்த மாவட்டங்களில் தமிழக அரசு சார்பாக நிவாரணங்களும் மீட்புப் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தில் வரலாறு காணாத சேதம் ஏற்பட்டதாக கூறி மத்திய அரசிடம் தமிழக அரசு 200 கோடி ரூபாய் நிவாரண உதவித்தொகை கேட்டிருந்தது. அதன் அடிப்படையில் மு க ஸ்டாலின் அவர்களிடம் பிரதமர் அவர்கள் நேரில் சென்று தொலைபேசி மூலம் கேட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து தமிழக அரசு குழுவினர் தற்போது சென்னை விமான நிலையம் அவர்கள் சென்னை விமான நிலையத்திலிருந்து தனியார் ஹோட்டலில் தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து இன்று மாலையே தமிழக முதல்வரை மத்திய குழுவினர் சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகிது. அதன் பிறகு நாளை பாதிக்கப்பட்ட இடங்களை மத்திய குழுவினர் நேரில் சந்தித்து அவர்களிடம் அந்த அறிக்கையானது சமர்ப்பிக்க உள்ளது என குறிப்பிடத்தக்கது. பலவேல், விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.